லியோவுக்கு கனவுகள் பிடிக்கும். ஐஸ்கிரீம் கடல்களில் பயணிக்கும் கடத்தலர்கள், நகர வீதிகளில் ஸ்கேட்போர்டில் சறுக்கும் டைனோ ஷார்ட்ஸ் மற்றும் கேக் சமைக்கும் மகிழ்ச்சியான ரோபோட்கள். அவனது கற்பனைக்கு எல்லையே இல்லை. ஒரு இரவு ஒரு ஒளிரும் தேவதை அவன் கனவில் தோன்றினாள். அவள் கையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத மந்திரக்கோலுடன் நீ முழு உலகங்களையே உருவாக்க முடியும். லியோ அடுத்த நாள் விழித்தபோது அதை நினைத்து ஆச்சரியத்தில் மூழ்கினான். நான் எப்படி ஒரு உலகத்தை உருவாக்குவது என சிந்தித்தான். அன்றே பள்ளியில் ஓர் அதிசயத்தைக் கண்டான். டிஜி அனிமேஷன். அவன் உணர்ந்தான். கணினிதான் அவனது மாயக்கோல். முதலில் குதிக்கும் பந்து, பிறகு சிரிக்கும் ரோபோட், பின்னர் முழு நகரங்கள், வனங்கள் மற்றும் ஜெல்லிபீன் நதிகள் வரை. அவனது கற்பனை எல்லை தாண்டி விரிந்தது. ஒவ்வொரு கிளிக்கிலும் புதிய உலகம் ஒன்று பிறந்தது. அப்போதுதான் லியோ ஒரு உண்மையை கண்டுபிடித்தான். ஒவ்வொரு குழந்தையிலும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத மந்திரக்கோல் இருக்கிறது. அதை கற்பனைத் திறன் என்று அழைக்கிறார்கள். அதன் மூலம் நாம் நம்முடைய கனவுகளை நிஜமாக்க முடியும்.